நாடாளுமன்றத்தில் அதறவிட்ட வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற களத்தோடு தான் இந்த காணொளிக்குள் செல்வதாக இருக்கின்றேன். காரணம், இயக்கத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் தமிழ் தலைமைகள் பேசுவதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒவ்வொரு கட்டத்திலும் தான் மனதிற்குள் பட்டிருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து வைத்து இயக்கம் சார்ந்தவர்களை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்வதில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன்மையாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நாடாளுமன்ற பேருரை நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றது. அது வைத்தியர் அர்ஜுனாவுடைய முழக்கம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். மிக தைரியமாக தன் மனதில் பட்டதை எடுத்து வைத்திருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த கருத்துகள் அதிர வைத்திருக்கிறது நாடாளுமன்றத்தை என்றால் அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த காணொளியில் அது குறித்த தேடலோடு பயணிக்கலாம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாடாளுமன்றத்தில் தமிழ் தலைமைகள் இயக்கத்தை சார்ந்தவர்களை குறித்து பேச வேண்டும் என்கின்ற பொழுது அவர்கள் யோசிப்பார்கள். முன்பு ஐயா சம்பந்தன் அவர்களை குறித்து ஒரு செய்தி சொல்லப்பட்டது உண்டு. இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழலில் எல்லோரையும் அழிக்கட்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஐயா சம்பந்தன் அவர்கள் எடுத்தார் என்றும், அவரிடம் குறிப்பிட்ட செய்திகள் சொல்லப்பட்ட பின்புதான் இந்த இலங்கை இராணுவத்தை சார்ந்தவர்கள் கொடுமையான அழிப்பை தமிழர் பகுதியில் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுவது உண்டு. இந்த செய்தி எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் தமிழர்களை காட்டிக் கொடுத்து நாம் எப்படியாவது வாழ்ந்துவிடலாம் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில். எனவேதான் பெரும்பாலான தமிழ் தலைமைகள் அந்த 2009 பின்னால் பேசக்கூடிய அரசியல் களங்களில் அரசியல் நகர்வுகளை குறித்து பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிங்கள ஆட்சியாளர்களை எப்படி குளிர்விக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அவர்களுடைய பயணம் இருக்கும். நாம் இதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். இந்த சூழலில் இயக்கம் சார்ந்தவர்களை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஆணித்தரமாக அழுத்தமாக கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சற்று வித்தியாசமானவராகவே தென்படுகின்றார். இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த முழக்கம் உண்மையிலே நம்மை நிமிர்ந்து பார்க்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இந்த தைரியம் வேண்டும் என்பதைத்தான் நம் மனம் சொல்கின்றது. எந்த தைரியத்தோடு அவர் இப்படி பேசுகிறார் என்பது மறுபுறம் இருந்தால் கூட இந்த தைரியம் வேண்டும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலும் இயக்கம் சார்ந்தவர்களை புறம் தள்ளிவிட்டு அவருடைய கருத்துகள் அமைந்ததில்லை. நாடாளுமன்றத்தில் முதலாக அவர் பதவி பிரமாணம் செய்கின்ற பொழுது யாருக்கு அவர் அதை காணிக்கையாக ஒப்படைத்தார் என்றால் தேசிய தலைவருக்கு ஒப்படைத்தார். அதை நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக பதிவிட்டார். நான் யாழ் மண்ணை சார்ந்தவன், எனவே எங்களுடைய தமிழ் இனத்தின் குலக்காவலர் எங்களுடைய தேசிய தலைவர், அவருடைய காலுக்குத்தான் என்னுடைய இந்த வெற்றி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய காலுக்கு அதை சமர்ப்பணமாக வைத்துவிட்டு பேசக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருந்தார். இது அப்பொழுதே பரபரப்பாக பேசப்பட்டது. அது பலரிடம் பேசுபடு பொருளாகவும் மாறியது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்து எள்ளளவும் கவலை கொள்ளவில்லை. தான் எடுத்த கருத்தை அழுத்தமாக வைத்தார். இன்று கூட அப்படித்தான் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். அந்த அதிர்வலைகள் யாரை மையப்படுத்தியது என்கின்ற பொழுது தியாக தீபம் அவர்களை மையப்படுத்திய கருத்தை அவர் எடுத்து வைத்தார். தியாக தீபம் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளை நாங்கள் நினைவு கூறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளில் அவரை குறித்த பதிவை நான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, எங்களுடைய தலைவரை பின்பற்றிய களமாக இந்த நாடு அமைய வேண்டும், அதற்காக நான் என்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்து உயிர் தியாகம் செய்கின்றேன்.
12 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் உயிர் தியாகத்தை அவர் புரிந்திருக்கக்கூடிய அந்த அகிம்சை வழி போராட்டம் உலகத்தில் எந்த திசையில் பார்த்தாலும் எட்டாத ஒன்றாக இருக்கிறது. அவரை குறித்து நான் இந்த மேடையிலே பேசுவதை பெருமையாக நினைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் என்பதுதான் நிஜம். நீங்கள் இதுவரை எங்களுக்கான அந்த நிரந்தரமான ஒரு சம உரிமையை கூட நீங்கள் எங்களுக்கு தரவில்லை. இன்று வரை நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆட்சி மாறுகின்றன, ஆட்சியாளர்களுடைய முகங்கள் மாறுகின்றன, ஆனால் அவர்களுடைய குணங்கள் ஒரே பாணியில்தான் பயணித்து கொண்டு இருக்கிறது என்று தமிழ் மக்கள் படக்கூடிய வேதனைகளையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார். வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த பேச்சை நாம் கேட்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு சிலிர்ப்பு எழக்கூடிய ஒரு களம் உருவானது. அவர் அந்த பேசக்கூடியதை வலையொலிகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அப்படியே அவரை கட்டிப்பிடித்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மனதிற்குள் அது உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இன்று தமிழ் தலைமைகள் பலர் இருக்கின்றார்கள். பலர் தமிழர்களுடைய விடயங்களை குறித்து வடக்கு கிழக்கு பகுதியில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவைகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக தேர்தலை மையப்படுத்திய களமாக இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன. நமக்கு அப்படிப்பட்ட சந்தேகம்தான் மனதிற்குள் எழும்புகின்றன. இது நாம் மிகைப்படுத்தி சொல்வதோ அல்லது மற்றவர்களை புறம் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சொல்வதோ அல்ல. நாம் அறியக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான தமிழ் தலைமைகள் வாக்கு வங்கியை மட்டுமே மையப்படுத்தியும் சிங்களர்களை குளிர்விக்க வேண்டும் என்கின்றத ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே குளிர்வித்து அதன் மூலம் நாம் எப்படி நம்மை வளப்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டை மட்டும்தான் அவர்கள் மையப்படுத்தி இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் மனதிற்குள் இருக்கின்றன. ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு நாடாளுமன்ற நகர்வுகளும் அதிரடி களத்தை கொண்டதாகத்தான் அமைந்து கொண்டு இருக்கின்றன. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் என்ற குரலை ஒலிக்கிறார். அதுபோல வைத்தியசாலைகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழல் பிரச்சனைகளை எடுத்து வைக்கின்றார். இயக்கம் சார்ந்தவர்களில் அதில் களத்தில் நின்று போராடியவர்களுக்கு அவர்கள் சார்ந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார். நீங்கள் எப்படி நினைத்து கொண்டாலும் சரி, இவர்தான் எங்களுடைய தலைவர் என்று தேசிய தலைவரை வியந்து பேசுகின்றார். நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு வீரத்தோடு பேசக்கூடிய தமிழ் தலைமைகள் நமக்கு கிட்டியது ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் வைத்தியர் அர்ஜுனாவை பார்க்க தோன்றுகின்றது. தொடருங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களே, உங்களுடைய போர் முரசுகள் ஒலிக்கட்டும். மடமை என்கின்ற அடிப்படைக்குள் முடங்கி கிடைக்கக்கூடிய பலருடைய உள்ளக்கதவுகள் அடித்து திறக்கப்படட்டும். உண்மைகள் ஓங்கி ஒலிக்கட்டும். தொடரட்டும் உங்களுடைய பணி என்றுதான் கூற நம் மனம் துடிக்கின்றது. நன்றியுடன் இன்பா.